தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுறதுக்கு அனுமதிக்காத இடத்துல போராடுறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருவர் தொடுத்த வழக்குல மனுநீதி சோழன் போல இறங்கி வந்து வேலை செஞ்ச நீதித்துறை சொன்ன ஆணைக்கேற்ப தீயாய் வேலை செஞ்ச காவல்துறை, இவ எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகத்துறை, இவங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு இருப்பாங்க, கள்ளச்சாராயம் விக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம், கஞ்சா விக்கிறதுனால போதையில இளைஞர்கள் உலாவுறதுனால மக்களுக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு வழக்கு இருக்கு, அமைச்சர்கள் ஊழல் சார்ந்த வழக்கு எவ்வளவு இருக்கு, எம்எல்ஏக்கள்லாம் ஒரு பக்கம் ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு வழக்கு இருக்கு, சினிமா டிக்கெட் அதிகமா ரேட் வச்சு விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வழக்கு இருக்கு. அதுவும் இல்லாம அரசு அதிகாரிகள் ஊழல் செய்யறாங்க அவங்க ஆபீஸ்ல சொல்லிட்டு அந்த வழக்கும் இருக்கு. இப்படி பொதுநல வழக்குகள் எவ்வளவு இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை என்ன? தீயாய் வேலை செஞ்ச காவல்துறை என்ன பண்ணுச்சு? அடிச்சு தரதரனா இழுத்துட்டு போனாங்க. சூப்பர். அதாவது இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இங்க எழுதப்பட்ட சட்டம் எல்லாம் ஒடுக்கப்பட்டவனுக்கும் நசுக்கப்பட்டவனுக்கும் இல்லாதப்பட்டவனுக்கு மட்டுமே தவிர இருக்கிறவனுக்கு அவன் வச்சதுதான் சட்டம். நாய் செத்து போன நாங்க தான் எடுக்கணும், ஒரு பூனை செத்து போன நாங்க தான் எடுக்கணும், ஒரு சாவு மாலை கூட நாங்க தான் எடுக்கணும். நீங்களே சொல்லுங்க, நிர்வாகத்துறை, காவல்துறை, நீதித்துறை மக்களுக்காக செயல்படுகிறதா இல்ல அதிகாரத்துல இருக்கிறவனுக்கு துணை போகிறதா?